ஹாய் ஹலோ டேபிள்ஸ் வியர்ஸ். இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கோம்னாக்கா ஸ்ரீ ஊராண்டி செட்டிநாடு உணவகத்தில் இருக்கிறோம். இந்த ஸ்ரீ ஊராண்டி செட்டிநாடு உணவகம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திருச்சிலேருந்து ராமேஸ்வரம் போகிற பைபாஸில், அதாவது லேனா விளக்குக்கும் திருமயத்துக்கும் நடுவில் இருக்குது ஸ்ரீ ஊராண்டி செட்டிநாடு உணவகம். இந்த உணவகத்தோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னாக்கா செட்டிநாடு உணவகம் போட்டுருந்துச்சு. ஸோ இந்த சைடே வந்து செட்டிநாடு பேசிக்கில் தான் இருக்கும். இங்கே என்ன ஸ்பெஷல் இருக்குது, இங்கே எந்த மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணியிருக்காங்க, வாங்க உள்ளே போய் சாப்பிட்டு நான் உங்கள் ரிவ்யூ சொல்கிறேன், நீங்களும் வாங்க. இப்போ நம்ம ஸ்ரீ ஊராண்டி உணவகத்தை பற்றி ஓனத்தை, இந்த உணவகத்தை பற்றி சிறப்பு என்ன, இதனுடைய அதாவது எப்படின்னாக்கா ஸ்பெஷல் என்ன, இந்த செட்டிநாடோட ஸ்பெஷல் என்ன அப்போ நம்ம அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும். வாங்க சார். வணக்கம் சார். சார் நேம் சார்? என் பேர் பொன்ராஜ். சரிங்க சார். இந்த ஸ்ரீ ஊராண்டி உணவகம் செட்டிநாடு உணவகத்தை இது எப்போ ஆரம்பிச்சோம்? இது வந்து நவம்பர் 1 2017 ஆரம்பிச்சு. சரி சார். சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. நல்லா சரி சார். அப்புறம் வந்து இது நீங்கள் செட்டிநாடு உணவு ஆக்சுவலாக காரைக்குடி பேஸ் தான். ஆமாம், காரைக்குடி. ஆமாம், நம்ம செட்டிநாடு அது சம்மந்தமான ஃபுட்டு தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஆமாம். அப்படிங்கும்போது இங்கே நம்ம செட்டிநாடு உணவுக்கு என்ன ஸ்பெஷல் சார்? இங்கே வந்து செட்டிநாடு சிக்கன் ரொம்ப ஃபேமஸ். சரி. அது போக நார்மல் அந்த இட்லி, தோசை அந்த வெரைட்டி. இப்போ காலையில் எத்தனை மணிக்கு வந்தால் டிஃபன் கிடைக்கும் சார்? மார்னிங் வந்து நம்ம 7 o'clockலேருந்து ஆரம்பிக்கும். 7 to 11 o'clock வரையும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. அது பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன சார்? பிரேக்ஃபாஸ்ட்டில் இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பொங்கல், பூரி. நான்வெஜ் கிடைக்குமா செட்டிநாடு? இல்லை, காலையில் இருக்காது. மோஸ்ட்லி எல்லாமே ட்ராவலிங் பீப்புள் இங்கே பாஸ் ஆகிறதுனால மோஸ்ட்லி நம்ம வெஜ் தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம் அதிகமாக. அவங்களும் லைக் பண்ணுறது வெஜ் தான். ஓகே ஓகே. இப்போ லஞ்சில் சார்? லஞ்சில் வந்து சிக்கன் இருக்குது நம்மள்ட்ட. சிக்கனு, ஃபிஷ்ஷு, காடை, அது போக எக் ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லாமே நைட்டு சார்? அது போக மத்தியானத்தில் வந்து நம்மள்ட்ட வந்து பிரியாணி ஃபேமஸ். பிரியாணி ஜீரக சம்பா பிரியாணி நம்ம இந்த சர்க்கிளில் யாருமே அவ்வளோ யூஸ் பண்ணல. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கிட்ட பண்ணுறோம். நல்லா மூவ் ஆகிட்டு. நைட்டு சார்? நைட்டு அதே ஆஸ் யூஷுவல் தான். டிஃபன் வந்து இட்லி, தோசை. நான்வெஜ்ஜில் மத்தியானம் என்ன பண்ணுறோமோ அதே நைட்டும் யூஸ் பண்ணலாம். அது முடிஞ்ச ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சாரி, நைட்டு வந்து 11 o'clock வரை இருக்கும். 11 o'clock காலையில் 7 மணிக்கு வந்தால் டிஃபன், மத்தியானம் லஞ்சு ஒரு 12 கேன்டீன். நைட்டு வந்து 11 மணி வரை. வீக் ஆஃப் ஏதாச்சும்? இல்லை, வீக் ஆஃப்லாம் கிடையாது. அது லோக்கல் ஃபெஸ்டிவல் வந்து எதுவும் எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும்தான் அதை கொடுப்போம் தவிர மற்றபடி வீக் டேஸ் எல்லாமே உண்டு. இது டெரகோட்டா ஸ்டைலில் பீங்கானில் பண்ணுறது. சரி சரி. டீ காஃபி ஆஸ் யூஷுவல் எல்லாருமே வந்து நம்மளுக்கு வந்து கிளாஸில் தான் நம்ம எல்லாருமே டீ ஸ்டாப் எல்லாமே பண்ணுவாங்க. சில இதில் கப்பில் கொடுக்குறாங்க. அந்த ஹைவேல தான் நம்ம புதுசாக பண்ணியிருக்கோம். அப்படிங்களா? இப்போ இதுக்கு வந்து ஆமாம், எல்லாமே டீ மட்டும் இதில் கொடுக்குறோம். காஃபி வந்து ஃபில்டர் காஃபி இருக்குது. பியூர் ஃபில்டர் காஃபி நல்லாயிருக்கும். அது ரெண்டுமே நம்ம இதில் ரொம்ப ஃபேமஸ். சரி சரிங்க சார். நானும் நம்ம ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லி சரி சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வியூ. சரி, ரொம்ப நன்றி சார். இப்போ ஸ்ரீ ஊராண்டி செட்டிநாடு உணவகத்தில் உள்ளே வந்து உட்காந்துட்டு ஆர்டரும் சொல்லிட்டேன். என்ன ஆர்டர்னா இது நாங்கள் காடை அவங்கள்ட்ட கேட்டேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா காடை இருக்குது. இப்போ அந்த காடை ரோஸ்ட் பண்ணி தான் கொடுத்தீங்க காடை. அதுக்கடுத்து இது வந்து கெண்டை மீன். இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன். அதுக்கடுத்து பிரியாணி. இது வந்து சிக்கன் தம் பிரியாணி சொல்லியிருக்காங்க. சீரக சம்பா. இது ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்காரு சார். ரைட்.
இதுங்க சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி. பிரியாணிக்கு உள்ள கிரேவி. பிரியாணிக்கு உள்ள கிரேவி ஆகுது. இது வந்து சீரக சம்பா தம் பிரியாணி. இப்போ மற்ற ஊர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில திருச்சியிலலாம் பார்த்தீங்கன்னா தாலிச்சால்னான்னு பேர். இங்கே வந்து காரைக்குடியில் வந்து ஏன் நான் பிரியாணி லைட்டாக கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன்னா பயங்கரமான வெயில், யாரும் தண்ணி தாகம் எடுக்கும். அதனால் பிரியாணி மட்டும் கொஞ்சோண்டு கைங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறதா சொன்னேன். இங்கே வந்து ஒன்லி சிக்கன் பிரியாணி மட்டும்தான் கிடைக்கும். செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் பாருங்க, அந்த மசாலாவோடு அப்படியே பார்த்தீங்களா அவங்க செட்டிநாடுக்கு உரித்தான ஸ்டைலில் பாருங்க. அந்த காரைக்குடிக்கு உண்டான செட்டிநாடுக்குன்னு உண்டான இங்கே வந்து காரைக்குடிக்கு பக்கம்னா அதே ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க. குழம்புக்கு தான் தருவாங்க. நான் ஃபஸ்ட்டு எடுக்கணும் ரேட்டு காமிக்கிறத இதை மட்டும் அடுத்து ரைஸ் தான் சாப்பிடலாம்னு வந்தேன். இன்னும் பிரியாணி இருக்கிறனால சரி லைட்டாக சாம்பிள் பண்ணேன். இந்த செட்டிநாடுக்கு உண்டான ஊருக்கான மசாலா எவ்வளோ காரமெல்லாம் கரெக்டாக இருக்கும். இது வந்து வெண்டைக்காய் மண்டி. இது வெண்டைக்காய் மண்டியா? எப்படின்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய், கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி பல காய்கறியும் போட்ட மண்டி. இது வெண்டைக்காய் மண்டியா? சரி. செட்டிநாடு ரொம்ப ஃபேமஸ் இது. ஓ அப்படிங்களா? சரி சரி. இது வந்து முட்டைக்கோஸ் பொரியல். சரி. இது பாருங்க, வெண்டைக்காய் மண்டின்னு இருக்காரு. செட்டிநாடுக்கு உண்டான ஸ்டைலாங்க இது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு, அந்த சில மாங்காய் கலந்துருக்கீங்களா? ஆமாம், எல்லாமே பழங்காய் மண்டி மாதிரி. இது செட்டிநாடு சிக்கன் கிரேவிங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வெண்டைக்காய் மண்டியும் இது பேர் சூப்பராக இருக்குங்க. மாங்காய், வெண்டைக்காய், கேரட்டு, மாங்காய் பொடிசாக கட் பண்ணி நல்லா ஒரு அதாவது புளிப்பு சுவையோட நல்லா இருக்குதும். அடுத்து என்ன ட்ரை பண்ண போகிறோம்? மீன். இது வந்து கெண்டை மீன். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி முழு சின்ன மிளகா தான் இருக்கு. அப்படியே அடுத்து காடை. காடையில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறையா சேர்த்துருக்காங்க. மஞ்சள் ஓட நல்லா இருக்குது. மஞ்சள் உடம்பு நல்லது தானே. நல்லா மசாலாவோட நல்லா ஊற வச்சுருவாங்க. சூப்பர் டேஸ்ட்டு. இது என்ன குழம்பு சார்? செட்டிநாடு ஃபேமஸ் காரக்குழம்பு. செட்டிநாடு ஃபேமஸ் காரக்குழம்பா? கருணக்கிழங்கு காரக்குழம்பு. கருணக்கிழங்கு காரக்குழம்பு. போதுங்க போதும். இது வந்து செட்டிநாடு கருணக்கிழங்கு காரக்குழம்பு. ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கு சாப்பிட்டு பார்க்கலாம். பிரமாதமாக இருக்கு. கருணக்கிழங்கு காரக்குழம்பு இப்போலாம் சாப்பிட்றாங்க. செம்ம டேஸ்ட்டு. அதுக்கடுத்து இது செட்டிநாடு அதுவும் நல்லா இருக்கு. அதுக்கு
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீன் கெண்டை மீன், அதுவும் சூப்பர். காடையும் நல்லா செம்ம வயலாக இருக்கும், ஆயில் இல்லாமல் எப்படி இருக்கு, நல்ல பயலாக இருக்கும். எதுனா மீன் குழம்பு இருக்கா செக் பண்ணுங்க. மீன் குழம்பும் இருக்குது. ஃபஸ்ட்டு வராமல் பார்த்தேன், மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்கள் சார். சரி ரைட். அதாவது உங்களோட ஸ்டைலே தனிங்க, உங்கள் ஸ்டைல் தனி, இந்த செட்டிநாடு ஸ்டைல் தனி, செம்மையாக இருக்குது. நீங்கள் இந்த ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இங்கே நம்ம ஸ்ரீ ஊராண்டி செட்டிநாடு உணவகத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு திருப்தியாக ரசம் மிளகு ரசம் வரும். பொருள்லாம் பருப்பு ரசம், புளி ரசம், மல்லி ரசம், மிளகு ரசம், டொமேட்டோ சாஸ். அதுதான் நல்லா ஃபேமிலியாக வீட்டு முறை சமைக்கிறாங்க சொன்னாங்க. நீங்களும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு திருப்தியாக இருக்குது. செட்டிநாட்டு வந்து தேவைன்னா ஊராண்டி செட்டிநாடு வந்து சாப்பிட்ட திருப்தி எனக்கு இருக்குது. நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எங்களுக்கு ரிவ்யூ சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய். மீல்ஸு 2 மீல்ஸ் 120 ரூபா தாங்க. அப்புறம் சிக்கன் செட்டிநாடு சிக்கன் வந்து ஒரு பீஸு 60 ரூபா. ஃபிஷ் ஃப்ரை வந்து ஒன்று தான் வாங்கியிருக்கோம், 30 ரூபீஸு. காடை ரோஸ்ட்டு 80 ரூபீஸு. மொத்தமாக 291.